வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி கொத்தமல்லி தொக்கு. இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 month வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கொத்தமல்லி இலையை சுவையூட்டினே சொல்லலாம். இந்த கொத்தமல்லி இலையில் நிறைய நார்ச்சத்து, நீர்ச்சத்து, கால்சியம்லாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது இந்த கொத்தமல்லி இலையில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி இலையை கட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய கத்த கொத்தமல்லி இலையை நல்லா தண்ணியில் அலசிட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த கொத்தமல்லி இலையை வதக்கிலாம் அரைக்க போகிறதில்ல, பச்சையாகவே தான் அரைக்க போகிறோம். அதனால் இது வந்து கொத்தமல்லி இலையை 4 கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சாதாரணமாக கொத்தமல்லி கடையில் வாங்குறத விட நம்ம நாட்டு கொத்தமல்லி கிடச்சி அது பண்ணோம் அப்படின்னா அதனுடைய மனமும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய், தேவைப்பட்டால் லைட்டாக தவாவில் போட்டு சூடு பண்ணிவிட்டு சேர்க்கலாம். சீக்கிரமாக அந்த காஞ்ச மிளகாய் அரைஞ்சிடும். அடுத்து தேவையான அளவு கல் உப்பு. ஃபஸ்ட்டு இதை வந்து ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊறுகாய், தொக்கு இது மாதிரிலாம் பண்ணும்போது கல்லுப்பு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்கலாம். நம்ம கொத்தமல்லி இலையை சேர்த்து அரைக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு கை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் சின்ன ஜாரில் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்ப இன்னும் கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இது மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு மீதி இருக்க கொத்தமல்லி இலையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கம்மி குவான்டிட்டி பண்ணுறதா இருந்தால் இது மாதிரி ஒன்றாவே போட்டு அரைக்க முடியும். இதுவே அதிக குவான்டிட்டினா கொஞ்சம் தனித்தனியாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிறதுக்கு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்ம தொக்கு வந்து கெடாமல் இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு சிட்டிக்கை பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு புரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கொத்தமல்லி இலை வந்து 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கணும். அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாசனைலாம் போகும். ரொம்ப நாளைக்கு கெடாமையும் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது இது வந்து நல்லா பச்சை கலரில் இருக்கும். நம்ம வதக்க இதனுடைய கலர் வந்து நல்லா சேஞ்ச் வரும். 15 நிமிஷம் போல் நல்லா வதக்கினாவே இதில் இருக்க எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த தொக்குனுடைய கலர் வந்து நல்லா சேஞ்ச் வரும். அப்புறமா இது மாதிரி எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்ததும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய சுவையான கொத்தமல்லி தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடியது. நம்ம கடையில் வாங்குறத விட இது மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.